என்னதான் பண்ணணும்னு தெரியாமல் நான் வாட்டில் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸை போட்டேன். இருந்தாலும் இந்த ஒரு சீரிஸை நான் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போகிறேன். மைன்கிராஃப்ட்டில் ஃபஸ்ட்டு எவல்யூஷன் வேலைட்டு போட்டு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைன்கிராஃப்ட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உள்ள என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியல. ஏதோ காப்பருக்கெல்லாம் யூஸ் கொண்டு வந்தேன் எல்லாமே. லைட்டாக விட்டுருங்க. இப்போ நம்ம வேட்டு கூட வந்துச்சு. நான் நினச்ச மாதிரி நல்ல வேலையை கொடுக்க மாட்டாங்க போல. பக்கத்தில் சரியான கேவாக இருக்குது. சரி என்னடா கேவ் பார்த்தா ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கு. இதை வந்து இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். சரி என்னடா இவ்வளோ பெரிய குளத்தில் ஒரு அயனாவது கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எங்கேயும் அயன் கிடைக்கல. சுற்றி முற்றியும் கோலாக தான் இருக்குது. சரி எப்படியா நைட்டுக்குள்ளே நல்ல இடத்த பார்க்கணும். ஆனால் இங்கேருந்து பார்த்தா வெறும் மரமாக தான் தெரியுது. நம்ம சும்மாவே சர்வே பண்ண மாட்டோம். இத்தனை மரத்தை கட் பண்ணி இங்கே சர்வே பண்ணேன். சரி வந்தது வந்துட்டோம். மைன் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். வேறு எதுவும் இல்லை, உட் மைன் பண்ணுறது தான். இப்போதைக்கு இங்கே இருக்க உட்டில் கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்து ஸ்டோன் இருக்குது. ஃபஸ்ட்டு உட்லேருந்து ஸ்டோனுக்கு அப்கிரேட் ஆகணும். அதுக்கு முன்னாடி உட்டில் இருக்க கிராஃபிக் டேபிளை உருவாக்கணும். பிளாக் ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு உட் அண்ட் பிக்கர்ஸை செஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணணும். என்னடா ரொம்ப பைய தோன்ற மாதிரி இருக்குது. ஸ்டோனை மைண்ட் பண்ணணுமே நியூ ரெசிபியில் அன்லாக் ஆயிடுச்சு. ஸ்டோன் பிக்கார்ட் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோன் ஆக்சஸ் செய்யணும். குவாட் செய்யலாம் பார்த்தேன். இப்போதைக்கு தேவையில்லை, பார்த்துக்கலாம். இந்த பெரிய கேபிள் இருக்க கோல்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன். இங்கே ஜவுன் அவ்வளோ சோழி முடிச்சுன்னு நினைக்கிறேன். எப்போட அதனால் பிளாக் வச்சுருக்காங்க. கோல் கிட்ட வந்தோடனே கோலை மென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கூட காப்பரும் சேர்த்து எடுத்தேன். அயன் எங்கேயும் கிடைக்காதான் பார்த்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அயன் எங்கேயுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் கோல் இல்லை, காப்பராக தான் இருக்குது. என்னடா இது? சரி என்னதான் பண்ணுறதுக்கு தெரியாமல் கேபிள் இருக்க இப்போதைக்கு காப்பரை கூட கலெக்ட் பண்ணிக்கிறேன். கைஸ் இங்கே எத்தனை காப்பர் கிடைக்குது. நான் ஒரு ஸ்டாக் மட்டும் எடுத்துட்டேன் கைஸ். எடுத்த காப்பர் கோல் எடுத்துட்டு இப்போதைக்கு நல்ல ப்ளேஸை தேட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஒரு ஃப்ளாட்டான ப்ளேஸ் கிடைக்காதுன்னு பார்த்தேன். கடைசியில் கிடச்சிச்சு. இங்கே எதுக்கும் போது இன்கேஸ் பண்ணி விட்டால் பிரச்சனை இல்லை எனக்கு. ரைட், இந்த இடத்துல வந்து நம்மளோட சர்வீஸ் சீரிஸ் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கான உட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் நிறையா மரம் இருக்குது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். என்னடா இந்த பக்கம் சீரிஸ் ஒன்று கட்டுச்சு. ஆளை கண்ணு பார்த்தா ஆள் மறைஞ்சிருக்கேன். இவன் தான் நமக்கு முக்கியமான ஆள். அவ்வளோதான், ஆளை கொண்டாச்சு. பக்கத்தில் இன்னொரு ஷேப் இருந்துச்சு. ஆனால் அது பிளாக் கலர் இருக்குது. கலர் எடுத்து எப்படிப்பட்டு செய்ய முடியும்? லைட்டு சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு கிராஃப்டிங் டேபிள் இருக்க ஃபர்னிச்சர் செய்யணும். கேவல் எடுத்து வந்து மெட்டல்ஸ் பூராமே இப்போதைக்கு உருக்க போகிறேன். நைட்டு போகிற ஒரு கேவல் வந்து வெளியே வந்து பார்த்தா 2 ஷேப் இருக்குங்கண்ணே. இந்த 2 ஷேப் நேற்றே கிடச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்குங்கடா. எல்லாம் லேட்டாக கிடைக்குது. ஃபர்னிச்சர் இந்த காப்பர் போகிற ஒர்க் பண்ணியும் காப்பர் ஆரம்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்? ஓகே இருக்கா போட்டுருந்தேன். பரவாயில்லையே, இந்த ஆர்வம் நல்லா இருக்குது. முதல்ல ரீஸ்பான்ஸ் செட் பண்ணுறதுக்காக பெட்ரு ரெடி பண்ணுறேன் சாமி. இடம் வந்து கொஞ்சம் மேடு பழமாக இருந்துச்சு. அதனால் காப்பர் சவலை எடுத்து டேட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைனிங் பண்ணும்போது பண்ணி விடலை இருக்கும். என்ன பண்ணுறது, இருக்கிற கட்டுக்குள்ள பண்ணியெல்லாம் அடிச்சு கொண்டுலாம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே நிறைய வேலை இருக்குது. இப்போதைக்கு டேட்டெல்லாம் நேராக ஆரம்பிச்சேன். இந்த இடத்த பிளாட் ஆகிறக்குள்ளே ஒன்றே கண்டிப்பாக முடிஞ்சிடும் போல். முடி வரும்போது நிறையா பக்கம் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தானே நான் நிறையா வேலை பண்ணணும். பக்கத்துலேயே சேண்ட் இருந்துச்சு. ஸோ வீடு கட்டுறதா இருக்கணும். போய் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலெக்ட் பண்ணி சன்செட் ஆகிடுச்சு இருக்கணும். ஸோ இன்றைக்கி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் பெட்டு செஞ்சுட்டேன். இன்றைக்கி போய் தூங்கிடுவேன். இது கலெக்ட் பண்ண சேண்ட் எல்லாமே மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து ஃப்யூச்சரில் என்னென்ன கட்டலாம் பற்றி கனவு கண்டுக்கிருந்தேன். கனவுலாம் கண்டது போதும். ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு ஒன்று இல்லைனா கனவாக போயிடும்க்காக நல்ல வேலை சேப்பு கொண்டதுக்காக ஒரு கரியாவது கிடச்சி. மைன்கிராஃப்ட்டில் இப்போயே ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுட்டு தான். முதல்ல ஃபுட்டுக்கு ஒரு நல்ல ஃபார்மிங் கட்டணும். அதுக்கு முன்னாடி தேவையில்லாத பொருளை எடுத்து செஸ்ட்டில் வச்சிட்டேன். அப்புறம் ஃபர்னிச்சரில் குக்கான மீட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா கண்ணை கட்டுது. லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. நான் இருக்க இடத்துல குட்டி கேவ் இருந்துச்சு. சரி அந்த கேவ்லாவது ஏதாவது ஐநூறுக்கும் பார்த்தா வெறும் ஜாம்பியாக தான் இருக்குது. அப்படியே எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். இப்போதைக்கு ஃபைட் வேணாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே 4 பேரை ஓட்டிக்கிறது தான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆஹா, ஆரம்பத்தில் கோல் கிடைக்குது. தோண்டி போக கடைசியில் கண்ணு தெரியலை, இருட்டாயிடுச்சு. டார்ச்சு செஞ்சுருக்கலாம். இருங்க செய்யலாம். அப்படியே ஸ்டோன் உடைக்கும் போது தான் ஒருத்தன் கிடச்சேன். டாடா, இங்கே பார்த்தீங்களா அயன். ஃபஸ்ட்டு வெட்டிக்கிறமாக நம்மளுக்கு ஒரு அயன் கிடச்சிருச்சு. இங்கே இருக்க அயன்லாம் சுரண்டி எடுத்து திரும்ப மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போய் இந்த ஜஸ்ட் மிஸ்ட்டு உள்ளே விழுந்திருப்பேன். பெரிய பள்ளம். ஸோ எப்படியாவது கீழே போய் பார்க்கணும். கண்டிப்பாக டைம்
என்னடான பிரச்சனை ஆரம்பிக்கிறேன் பார்த்தேன். மைண்ட் கிராஃப்ட் இது ஒரு பெரிய பிரச்சனை. இரு அவங்களுக்குள்ளே சண்டை எடுத்துக்கிறோம். சண்டை போட்டாங்க. இரு அவங்க அடிச்சுக்கிட்டோம். ஐயோ சோழியை முடிச்சிட்டேன். என்னதான் பண்ணுன்னு தெரியாமல் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னோடய பிளேஸுக்கு போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எடுத்து வந்து அயன்லாம் மெல்ட் பண்ணிக்கிறோம். முதல்ல அயன் வந்தோடனே அயன் சீட்டு தானே போடணும். நான் மைனிங்குள்ளே வரும்போது இங்கே நைட்டாக இருந்துச்சு. ஸோ ஜாம்பி எதுவும் பக்கத்தில் இருக்கணும் டார்ச் வச்சுருந்தேன் கீழே அங்கங்கே. எனக்கு மைண்ட் கார்டு திரும்ப செத்து வந்தது. மைண்ட் கார்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே கட்டுறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது சார்.